ஆமென். சொல்லுவோம், என் இயேசு நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, எங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறவர். ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையும் வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையும். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உச்சாமந்தடி நன்றி செலுத்துவோம். அந்த நல்ல வேலையில 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனையை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென், ஆமென். இந்த மாலை வேளையில ஆண்டவராகிய தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சில நிமிடங்களோடு நான் பேச போகிறேன். தேவாதி தேவன் இந்த பூமிக்கு வரும்போது பிதா என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் இந்த பூமிக்குள் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவின் சித்தப்படி நான் செய்வதற்காக, பிதாவுடைய அன்பை நிறைவேற்றும்படியாக, பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் தாமா எந்த காரியத்தையும் செய்யவில்லை என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் எதை நியமித்தாரோ அதையே பூமியில் அவர் செய்யும்படியாக தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை ஆண்ட பிதாவாகிய தேவனுடைய மகன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் வந்ததுக்கு நோக்கம் உண்டு. அவர் எதற்காக அந்த பூமிக்கு வந்தார்? நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக, நம்முடைய சாபங்களை கழுவும்படியாக, நம் பரிசுத்தமான பிள்ளையாய் வாழும்படியாக தேவன் இந்த பூமியில இறங்கி வந்தாரு. அவர் இறங்கி வரும்போதே அவருக்கு தெரியும் நம்ம எப்படியாய் அடிக்கப்படுவோம் என்று அவருக்கு தெரியும், எப்படியாக நொறுக்கப்படுவோம் என்று தெரியும், எப்படிலாம் நம்ம புடமிடப்படுவோம் என்று தெரிந்துதான் இயேசு ஒப்புக்கொண்டார். நான் உலகத்திற்குள் போகிறேன், நான் மனிதனோடு மனிதனாக பிறக்கிறேன், எல்லா கஷ்டடியிலும் தாங்க நான் ரெடியா இருக்கேன், எப்பேற்பட்ட அடிகள் வந்தாலும் நான் தாங்குவதற்கு ரெடியா இருந்து என் ஜீவனை ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் தெரிந்தபடினாலதான் இந்த பூமிக்குள்ள இறங்கி வந்தாரு. சகலமும் அறிவிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, சகலத்தையும் அறிவிக்கப்பட்ட ஒரு மகனாக இந்த பூமியில அவர் அவதரிச்சாரு. ஆனா அவர் பூமியில அவதரிக்கும் போதே அவருக்கு சகல வல்லமையிலும் சகல கிருபையிலும் அற்புதம் செய்கிற வரங்களும் அதிசயம் செய்யும் வரங்களும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதா இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என் பிதா எனக்கு என்ன கற்பனைகளை கொடுத்தாரோ, என் பிதா எனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றும்படியே நான் இந்த நாள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த வசனத்தை சொல்கிறாரு. பிதா என்னில் அன்பாயிருப்பது போல நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும், எழுந்திருங்கள் என்றார். அவர் வசனம் சொல்றதுக்கு, நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும். இயேசு கிறிஸ்து நடந்தது, இயேசு கிறிஸ்து ஓடினது, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தது எல்லாமே யார் சித்தப்படி நடந்ததுன்னா பிதாவின் சித்தப்படி பூமியில் நிறைவேற்றப்பட்டது. பிதா என்ன கட்டளைகளை கொடுத்தாரோ, பிதா என்ன காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தை, அதை என்ன அறிவுரை கூறினாரோ அதில் ஒன்று மாறாமல் இயேசு பூமியிலே செய்து விட்டு போனார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் பிதாவின் மேல் அன்புள்ளவர்களாக நடந்து கொண்டார். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். நான் என்ன செய்கிறேனோ அது பிதா மகிமைப்படுவார். பிதா என்ன நினைக்கிறாரோ அதை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருந்தாரு. அந்த தேவன் சொல்றாரு, நான் பிதாவில் அன்பாய் இருப்பது போல நீங்கள் என்னில் அன்பாயிருங்கள். நான் பிதாவில் இணைந்திருப்பது போல, நானும் பிதாவு ஒன்றாயிருப்பது போல, நானும் பிதாவு ஒரே செடியாயிருப்பது போல, நானும் பிதாவு ஒரே கனியாயிருப்பது போல நீங்களும் எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்களும் இந்த அன்பில் நிரம்ப வேண்டும். நாங்கள் உனக்குள்ள வந்து இப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்து, இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், நான் உங்களுக்குள் கனி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் கனி கொடுக்கிறவராக மாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள வந்தார்
வந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை வளமிக்க தோட்டமாக மாற்றி விடுவாரு. அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னா அவர் செழிப்பான தோட்டமாய் மாற்ற விரும்புகிறாரு. தேவாதி தேவன் ராஜாதி ராஜா சொல்லுகிறாரு, 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா என்னில் அன்பாய் இருப்பது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் எப்படி இயேசுவின் மேல் அன்பு வைத்திருந்தாரோ, பிதாவாகிய தேவன் எப்படி இயேசுவின் மேல் கிருபையுள்ளவராய் இருந்தாரோ, இயேசுவுக்கு வரங்களை வல்லமையிலே கொடுத்தாரோ, அநேக ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு சகல அதிகாரத்தை பிதா எப்படி கொடுத்தாரோ, அந்த பிதா என்னில் அன்பாய் இருப்பது போல நான் உங்கள் மேல் அன்பா இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, நான் அதே அன்பை உங்க மேல வச்சிருக்கிறேன், அதே கிருபைகள் உங்க மேல வச்சிருக்கிறேன், அதே அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்கிறேன். பிதா என்னோட ஒரு ஆசையோடு உருவாக்குனாரு. பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு என்னை அனுப்பும் போது அநேக காரியங்களை செய்து முடிக்கும்படி எனக்கு ஒரு கட்டளைகளை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புனாரு. ஒரு அற்புதம் செய்யும்படி இந்த பூமிக்கு அனுப்புனாரு. அநேக ஜனங்களை அன்பு செலுத்தும்படி பூமிக்கு அனுப்புனாரு. அநேக ஜனங்களை விடுதலையாக்கும்படி தேவன் பூமிக்கு அனுப்புனாரு. அதே அன்பை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவர்கள். பிரியமானவர்களே, அன்பு செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா என்னில் அன்பா இருக்கிறாரு, ஆனா நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். பிதா என் மேல் அபிஷேகம் வச்சிருக்கிறாரு, நான் உங்கள் மேல் அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன். பிதா எனக்கு சொன்ன சித்தப்படி செய்கிறேன், நான் சொல்கிற சித்தப்படி நீங்களும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்கள் நோக்கி சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாவீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆமென், ஆமென். அவர் மெய்யான திராட்சை செடி, நாம் எல்லாம் கொடிகள். நாம் அவரில் நிலைத்திருந்தா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறாரு. நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அன்புள்ளதாக இருக்க வேண்டும். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா என்னுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் மாற வேண்டும் என்றால் என்னுடைய இருதயத்தின் இயேசுவின் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு எப்படி பிதாவின் கையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, இயேசு எப்படி தன்னையே பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, தன்னையே பிதாவின் சித்தம் செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாமளும் இயேசுவின் சித்தம் செய்யும்படியாக நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் திராட்சை செடிகளாகவோ திராட்சை கொடிகளாகவோ அநேகருக்கு பிரயோஜனம் மூலமாக பாத்திரமாகவோ தேவன் உங்களை வணைய விரும்புகிறாரு. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அநேக கனிகளை கொடுக்கும்படியாக, பூமியில செழிப்பாய் வாழும்படியாக தேவன் நம்மளை உருவாக்கி இருக்காரு. அவர் சொல்லுகிற, நானே திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி, நான் உங்களுக்குள் நிலைத்திருந்தா, நீங்கள் எனக்குள் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நல்ல கனியை நம்ம ஒரு வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்றால், நல்ல ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்றால், நல்ல செழிப்பு நம் வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்றால், முதலாவதாக நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் கேடு உள்ளதும் திருக்குள்ளதமா இருக்கக்கூடாது. அது நல்ல நிலம் போல இருக்க வேண்டும். ஒரு திராட்சை செடி எப்படி வளருதுன்னா இலையில வருவதில்லை. திராட்சை செடி எப்படி வளருதுன்னா கொடி மூலியமா கனி கொடுப்பதில்லை. எல்லாமே உடனே நடக்கிறதில்லை. அதற்கு முக்கியமானதா இருக்கிறது வேறு. அந்த வேர் இருந்தா தான் திராட்சை செடி வரும். அந்த வேர் இருந்தா தான் அது கொடியாக மாறு. அந்த வேர் இருந்தா தான் அது கனி கொடுக்கும். பிரியமானவர்களே, டைரக்டா எதுவுமே கனி கொடுக்காது. அந்த திராட்சை செடியா இருக்கிற நீங்க உங்களுடைய வேர் ஆழமா இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். உங்கள் இருதயம் ஆழமா
இருந்தா மாத்திரம்தான் கனி கொடுக்க முடியும். ஒரு செடியை நல்ல நிலத்துல வச்சா மாத்திரம்தான் அது அநேக கனிகளை கொடுக்கும். ஒரு செடி ஒரு மரத்தை கொண்டு போய் நீங்க நிலத்துல வச்சா மாத்திரம்தான் அது கனி கொடுக்கும். நீங்கள் பாக்குறீங்க இங்க அநேக செடிகள் இருக்குது. இதே செடி நீங்க வெளியே போய் பாருங்க, இதை காட்டிலும் அது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதாக வளர்ந்திருக்கு. ஏன் இங்க இருக்கிற பக்கெட்ல வைக்கிற செடி இதே நிலைமையில் இருக்கிறது, வெளியில இருக்கிற செடி பெருசாக வளர்ந்திருக்குன்னா அது நிலத்துக்குள்ள போகிறபடினால, அது வேறு சத்தை நிறைய எடுக்கிறபடினால அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆழமாக வேர் விட்டு வளருகிறது. ஆனா இந்த பக்கெட்ல இருக்கிறது குறிப்பிட்ட தூரம் தான் வேறு போகும், அது பச்சையா மாத்திரம் தான் இருக்கும் ஒழிய அதிலிருந்து நம்ம கனிகளை பார்க்க முடியாது. அது அழகுள்ளதாக மாத்திரம் தான் இருக்கும் ஒழிய அதிலிருந்து நீங்க ஒரு நன்மையும் காண முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். வெளி அலங்காரம் பயங்கரமா இருக்கிறது, வெளியில பார்க்க மகிமையா இருக்கிறோம், வெளியே பார்க்க நல்லா சிரித்து கொண்டிருக்கிறோம், வெளியே பார்த்தா கவலை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயமோ அழுக்குள்ளதாகவோ கேடு உள்ளதாக இருக்கு. பிரியமானவர்களே, முதலாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வெளி அலங்காரத்தை பார்க்கிறவர் அல்ல, என்னுடைய உள் அலங்காரத்தை பார்க்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பார்க்கிற பார்வையே டைரக்டா உங்க இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. உங்களுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய ஆடைகளை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய செயல்களை பார்க்கிறவர் அல்ல. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறவர் இருக்கிறாரு. நீங்க ஒருவேளை ஜனங்களை பார்த்து சிரிக்கலாம், ஒருவேளை ஜனங்களை பார்த்து பேசலாம், ஒருவேளை நல்லா இருக்குது போல நடிக்கலாம், ஆனா உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது என்று என் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. நான் பாதாளத்திலே படுக்கைப்பட்டாலும் அங்கே என்னை அவர் பார்க்கிறவர் இருக்காரு. நான் வலப்பக்கம் போனாலும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறாரு. நான் இடப்பக்கம் போனாலும் அவர் என்னை பார்க்கிறவராக இருக்காரு. நான் மேலே ஏறி ஓடி போனாலும் அவர் என்னை பார்க்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் எல்லா சூழ்நிலையிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அந்த தேவன் சொல்லுகிறாரு, உங்கள் இருதயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நான் ஆசையோடு இருக்கிறேன். திராட்சை தோட்டக்காரர் என்னை மெய்யான திராட்சை செடியை மாற்றி இருக்கிறாரு. இந்த திராட்சை செடியை இருக்கிற நான் உங்களில் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேறா இருக்கிற தோட்டக்காரர் நமக்கு அநேக பயிர்களை செலுத்தி, அநேக உரங்களை போட்டு, அநேக காரியங்களை தண்ணிகளை ஊற்றி நாம் கனி கொடுக்கும்படி தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கும்படி மாற வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை இயேசுவிடம் கொடுக்க வேண்டும். அன்பு என்கிற இருதயத்தை இயேசுவிடம் கொடுக்க வேண்டும். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை எடுத்து போட்டு, கோபம் என்கிற இருதயத்தை எடுத்து போட்டு, வெறுப்பு என்கிற இருதயத்தை எடுத்து போட்டு, போட்டி பொறாமைங்கிற இருதயத்தை எடுத்து போட்டு இயேசுவிடத்தில் தன்னுடைய நல்ல இருதயத்தை கொடுத்தோம்னா மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செடி கையில வச்சாலும் பச்சையா தான் இருக்கும், ஒரு ஜாடியில வச்சாலும் பச்சையா தான் இருக்கும். ஆனா நிலத்துல வச்சா மாத்திரம்தான் அது படர்ந்து போகும். ஆமென், ஆமென். நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க செடியை கொண்டு போய் கற்பாறையில் வைப்பீங்களா, இல்ல சிமெண்ட் தரையில் வைப்பீங்களா, இல்ல கெட்டியான மண்ணுள்ள தரையில் வைப்பீங்களா, இல்ல செம்மண் மாதிரி ஏரியாவில் கொண்டு போய் பொது பொதுன்னு இருக்கிற மண்ணில் வச்சீங்கன்னா எதுங்க அதிக கனியை கொடுக்கும்? நிலம் எப்படி இருக்கிறதோ நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கனி கொடுக்கும். ஆமென், ஆமென். அநேக விவசாயம் பண்ணுற வந்திருக்கிறீங்க, அநேக அழகான செடிகளை வளர்க்குற வந்திருக்கிறீங்க. ஒரு ரோஜா செடியை வச்சு ஒரு செடியில் வச்சோம்னா அந்த ரோஜா செடி அந்த செடிக்கு தகுந்த மாதிரி தான், அந்த குப்பிக்கு தகுந்த மாதிரி தான் பூக்களை கொடுக்கும். அதே ரோஜா செடியை கொண்டு போய் நீ நிலத்தில் வச்சீங்கன்னா அநேக பூக்களை கொடுக்கிற ரோஜா செடியாக அது மாறும். நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தான். நம்ம குறிப்பிட்ட விசுவாசத்தோடு ஒரு ஜாடிக்குள்ளே இருக்க விரும்புகிறோமா, இல்லை ஒரு நிலத்தில் நம்ம பயிரிடப்பட்டு அநேக கனிகளை கொடுக்கும்படி மாற விரும்புகிறோமா? அவரே மெய்யான திராட்சை செடி. நீங்கள் திராட்சை செடி நல்ல நிலத்தில் வச்சீங்கன்னா அது அதிக இனிப்புள்ளதாக வரும். அதே திராட்சை செடிக்கு நீங்கள் சரியாக தண்ணி ஊற்றாம, அதே திராட்சை செடிக்கு சரியாக உரம் போடாமல் ஒரு சாதாரண ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அந்த திராட்சை பழம் புளிப்புள்ளதாக மாற்றப்படும். நீங்கள் இனிப்புள்ளதாக மாற வேண்டும் என்று விரும்பினா உங்களுடைய வேறு தேவனுடைய சமூகத்தில் கொடுத்துட வேண்டும். உங்களுடைய செடியை நல்ல இடத்தில் விதைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நல்ல திராட்சை செடிக்கு தான் மதிப்பு அதிகம், புளிப்பான திராட்சைக்கு மதிப்பு இல்லை. ஆமென். எல்லாம் திராட்சை செடி தான், எல்லாமே வளர்கிறது தான், எல்லாமே
பார்க்கறது கருப்பு கலர்ல இருக்கிறதா, எல்லா திராட்சையும் பார்க்க பச்சை கலர்ல தான் இருக்குது. எல்லா திராட்சைக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. புளிப்பான திராட்சைக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இனிப்பான திராட்சைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த டயத்துக்கு ஏற்ற வேல்யூக்கு தான் நமக்கு மதிப்பு இருக்குது. அதே திராட்சை பழத்தை 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அதே திராட்சை பழத்தை 1000 ரூபாய்க்கு விற்க முடியும். ஏன்னா அதோட குவாலிட்டியை பொறுத்து தான் அதற்கு மதிப்பு. பிரியமானவர்களே, உங்களுடைய வேர் எங்க இருக்குதோ, நீங்கள் எப்படி கனி கொடுக்குறீங்களோ, உங்க கனிக்கு ஏற்ற மாதிரி தான் வேல்யூ இருக்குது. நீங்க புளிப்பான திராட்சை ரசமாய் மாறுவது நம்மள்ட்ட தான் இருக்குது, நம்ம இனிப்பான திராட்சை பழமாய் மாறுவது நம்மள்ட்ட தான் இருக்குது. தேவன் நல்ல கனிகளை கொடுக்கும்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் திராட்சை தோட்டக்காரர், அவரே மெய்யான திராட்சை செடி. என் தேவன் அந்த திராட்சை செடியை எப்படி வளர வேண்டும் என்று விரும்புகிறார்னா, நல்ல திராட்சை செடியாக வளர வேண்டும் என்று விரும்புகிறாரு. மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி வளர வேண்டும் என்று விரும்புகிறாரு. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்க இருதயம் அதிக கனிகளை கொடுக்கும்படி இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தை இயேசுவிடம் கொடுத்திருக்கிறோமா? அவர் எதற்காக ரத்தம் சிந்தினாரு? அவர் எதற்காக பாடுபட்டாரு? அவர் எதற்காக பூமிக்குள்ள வந்தாரு? உங்களுக்காக எனக்காக வந்தார், பூமிக்குள்ள வந்தாரு. உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக பூமிக்கு வந்தாரு. அவர் வந்தது கூட நோக்கத்தை அவர் நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. அவர் வந்தது கூட நோக்கம் என் பிள்ளைகள் அழகுள்ளவர்களாகவும் மிகுந்த கனி உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்று என் தேவன் இந்த பூமிக்குள்ள வந்து அடிக்கப்பட்டாரு. ஆனா அந்த கனி உள்ள பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறி இருக்கிறோமா? நம்முடைய வேர் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய இருதயத்தை நல்ல நிலத்தில் வச்சிருக்கோமா? நம்முடைய இருதயத்தை இயேசு என்கிற நிலத்தில் விதைச்சிருக்கோமா? நம்முடைய இதயமாகிய வேரை நாம் எங்கே கொண்டு போய் வந்து விதைச்சிருக்கிறோம்? விதைக்கிற இடத்துல தாங்க அறுப்பு மிகுதியா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினா, நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்க வேண்டும் என்று விரும்பினால், நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கக்கூடாது என்று விரும்பினால், நம்முடைய இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம் இருதயம் இயேசுவுக்கு நேராக திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, மனிதர்களை நோக்கி அல்ல, இயேசுவை நோக்கி திரும்ப வேண்டும். நம்ம இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்ம இருதயத்தில் கோபம் இருந்தாலும், நம்ம இருதயத்தில் எரிச்சல் இருந்தாலும், நம்முடைய இருதயத்தில் மற்றவங்களை பற்றி கேடா நினைச்சாலும், அவங்கள பார்த்து நம்ம இலக்காரமா பார்த்தாலும், அவங்களுடைய பார்த்து நம்ம இவங்க விளங்க மாட்டாங்க, இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, இவங்க என் வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டாங்களே, என் வாழ்க்கையில் அப்படி பண்ணாங்களே சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில உங்க இருதயத்தை நீங்க அழுக்குள்ளதாக வச்சிருந்தா அது மிகுந்த கனிகளை கொடுக்காது, அது மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றப்படாது. உங்கள் இருதயத்துக்குள் இயேசு கிறிஸ்து வரும்போது, உங்க இருதயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது உங்கள் இருதயம் நல்ல நிலமாக மாற்றப்படும். முதலாவதாக நம் இருதயம் நல்லதாக மாறினாதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடிய வேண்டும். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக மாற்றப்பட்டாதான் அநேகருக்கு கனி கொடுக்கிற ஜீவனாக வாழ முடியும். பிரியமானவர்களே, நம் இருதயம் சரியில்லாவிட்டால் நாம் எப்பொழுதும் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டது, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினது, அவர் நமக்காக இந்த பூமியில் வந்தது எல்லாமே வேஸ்டா போய்விடு. இயேசு எதற்கு வந்தா? நல்ல கனிகளை கொடுக்கும்படி வந்தா. என் பிள்ளைகள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அது திராட்சை தோட்டத்தில் இருக்கிற பழங்களை போல மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி இயேசு உங்கள் மேல் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா உங்க வேறு பரவி போகணும். பக்கத்துல சொல்லுங்க, வேறு பரவி. இந்த ஜாடிக்குள்ள வேறு இருந்தா பரவாது. அது சுத்தி சுத்தி என்ன இருக்கும்? அந்த ஜாடிக்குள்ள மாத்திரம்தான் இருக்கும். அது பார்க்க பச்சையா இருக்கும், ஆனா என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. பார்க்க அழகா இருக்கும், பார்க்க நீங்க தூக்கி நம்ம வைக்கிறோம், அழகா இருக்கும், ஆனா அது எப்போ வேணாலும் சாகலாம், அது எப்போ வேணாலும் மரிச்சு போகலாம், அது எப்போ வேணாலும் விழுந்துடலாம். ஆனால் பார்வைக்கு அழகா இருக்கும். ஆனால் நிலத்தில் விதைக்கப்பட்டது அப்படி இல்லை, அது ஆழமாக போய்கிட்டே இருக்கு. நீங்கள் பிடுங்கவே முடியாது. இதை நீங்கள் ஒத்த கையை வச்சு பிடுங்கினா ஈஸியாக பிடுங்கி கையில் வச்சிடலாம். ஆனால் நிலத்தில் விதைக்கப்பட்ட செடியானது அவ்வளோ சீக்கிரத்தில் பிடுங்கவே முடியாது. அதுபோல தான் இயேசுவோ. உங்கள் இருதயம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருந்தா, உங்கள் இருதயம் இயேசு என்கிற நிலத்தில் விதைக்கப்பட்டிருந்தா, உங்கள் இருதயம் இயேசுவோடு இணைந்திருந்தா, எந்த மனுஷனாலும் சாதாரணமாக உங்கள் விசுவாசத்தை பிடுங்கெறிய முடியாது, சாதாரணமாக ஆசீர்வாதத்தை பிடுங்கெறிய முடியாது, சாதாரணமாக உங்களை பிசாசு நெருங்கி விட முடியாது. தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பரலோகத்துக்கு போவது சுயநலமாக இருக்க வேண்டுமா? சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டுமா? எப்படி இருக்க வேண்டும்? மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா சுயநலமாக இருக்க வேண்டுமா? சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டுமா?
சத்தமா சொல்லுங்க. சுயநல. நான் அப்புறம் ஆன்சர் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. சுயநலமற்றவர்களா இருக்க வேண்டும், அப்படிதானே? பைபிள்ல சொல்லப்படுது 10 ஸ்திரீகள் இருந்தாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் என்ன கொண்டு போனாங்க? எண்ணெயும் விளக்கத்தையும் கொண்டு போனாங்க. 5 பேர் என்ன கொண்டு போனாங்க? விளக்கை கொண்டு போனார்கள், எண்ணெயை கொண்டு போக மறந்து விட்டார்கள். இப்போ இந்த 5 பேர் எண்ணெயும் விளக்கோடு ஆயத்தமாய் மணவாளனை சந்திக்க ரெடியா இருந்தாங்க. 5 பேர் விளக்க மாத்திரம் கொண்டு போய் கொஞ்சம் எண்ணெய் கொண்டு போயிருந்தாங்க. 2 பேர்த்தோட விளக்கு எரிந்தது. 2 பேரும் அந்த 10 பேர்த்தோட விளக்கு எரிந்தது. அந்த 10 பேரும் மணவாளனை சந்திக்க ரெடியா இருந்தாங்க. 10 பேரும் தேவ சமூகத்தில் உட்கார ரெடியா இருந்தாங்க. ஆனா 5 பேர்த்திட்ட எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தது, 5 பேர்ட்ட எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லாமல் இருந்தது. மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் தாமதமானது. தாமதமாகும் போது அந்த 5 புத்தி இல்லாத 5 ஸ்திரீகளுடைய எண்ணெய் குறைந்து போனது. பக்கத்தில் சொல்லுங்க, எண்ணெய் குறைந்து போனது. இப்போ அந்த 10 ஸ்திரீகளும் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். ஏன் புத்தி உள்ளவர் புத்தி இல்லாதவன்னு பிரிச்சாங்கன்னா, கடைசியாக தான் பிரிச்சிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் முதலாவதாக இருக்கும்போது 10 பேரும் புத்தி உள்ளவர்கள் தான், அப்படி தானே? 10 பேரும் புத்தி உள்ளவர்கள் தான். நம்ம சபைக்குள்ளே இருக்கிற பக்கத்தில் இருக்க சுற்றி இருக்க 10 பேர்த்த நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தான்? புத்தி உள்ளவர்கள் தான். யார் புத்தி இல்லாதவர்கள் இல்லை. எல்லாமே இப்படி தான். விளக்க வச்சுட்டு அங்கே ஒரு 10 பேர் விளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, இங்கே ஒரு 10 பேர் விளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம்? நாம் மணவாளனை சந்திக்க வேண்டும், நம் மணவாளனோடு கல்யாணத்திற்குள் போக வேண்டும். எல்லாத்தோட எண்ணம் ஒரே எண்ணம் தான். அக்கான்னு கூப்பிட்டுருப்பாங்க, தங்கச்சின்னு கூப்பிட்டுருப்பாங்க, மாமான்னு கூப்பிட்டுருப்பாங்க, மச்சினிச்சின்னு கூப்பிட்டுருப்பாங்க. நாம் எல்லாம் சேர்ந்து தேவ சமூகத்தில் போவோம், குடும்பத்தோடு ஆராதிப்போம். நம்ம விளக்க வச்சுருக்கோம், எண்ணெய் வச்சுருக்கோம், எல்லாம் சேர்ந்து போகிறோம். எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக போய் விளக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்க. மணவாளன் வருவதற்கு தாமதமாய் ஆனது. அப்போ 5 பேர்த்துடைய விளக்கில் உள்ள எண்ணெய் குறைந்து போனது. 5 பேர்த்துக்கு எண்ணெய் மிகுதியாக இருந்தது. அந்த 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள் புத்தியுள்ள ஸ்திரீகள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு. இப்போ சுயநலவாதியாக இருக்கணுமா, சுயநலவாதி இல்லாமல் இருக்கணுமா? எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஆனால் இப்போ தான் சொன்னீங்க சுயநலவாதியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். சுயநலவாதியா இருக்கக்கூடாதுன்னு பேசணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்? சுயநலவாதியா. சத்தமாக சொல்லுங்க, இப்போ எப்படி இருக்கணும்? ஏன்னா சுயநலம் இல்லாதவா இருந்தோம்னா, இருக்கிற நீ போய் மற்றவங்கள பார்த்து வாழ்ந்தோம்னா, அவங்கள போல நம்மளும் இருக்கலாம்னு நினச்சோம்னா, சுயநலம் இல்லாமல் போய் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க. அப்போ எதற்கு சுயநலமாக இருக்கணுமோ அதற்கு சுயநலமாக இருக்கணும், எதற்கு சுயநலமாக இல்லாமல் இருக்கணும் அதுக்கு சுயநலம் இல்லாமல் இருக்கணும். இந்த 5 ஸ்திரீகள் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட விளக்கு இருக்குது, கொஞ்சம் எனக்கு கொடுப்பா, நானும் எப்படியாவது மணவாளனை சந்திச்சிடுறேன், கொஞ்சம் எனக்கு கொடுப்பா, நானும் எப்படியாவது உங்கள் பங்கோடு இருக்கிறேன்னு சொல்லி அந்த புத்தி இல்லாதவர்கள் வந்து கெஞ்சுறாங்க. ஆனால் புத்தி உள்ளவர்கள் சொல்கிறாங்க, நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா ஒருவேளை மணவாளன் இன்னும் வருவதற்கு தாமதமாயிட்டா நானும் சேர்ந்து போக முடியாது, நானும் சேர்ந்து கல்யாண வீட்டுக்குள் போக முடியாது. நான் உனக்கு கொடுத்துட்டு என் வாழ்க்கை இலக்க நான் விரும்பல. நீங்க விற்கிறவிடம் போய் வாங்கிட்டு வாருங்க, நீங்க விற்கிறவிடம் போய் கேட்டுட்டு வாங்க. ஒருவேளை மணவாளன் வருவதற்கு தாமதமா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன மிகுதியா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன மிகுதியா இருக்கு. நான் உமக்கு கொடுத்துட்டா ஒருவேளை எனக்கு மீனாமல் போனா 10 பேர் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாது, 10 பேர் மணவாளனோட போக முடியாது என்று சொல்லி அந்த 5 பேர் என்ன பண்ணாங்க? புத்தி உள்ளவர்கள் சுயநலமாக சொன்ன வார்த்தை, நீங்க விற்கிறவிடம் போய் வாங்கிட்டு வாருங்கள். இப்போ 10 பேர் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ நீங்கள் நானும் அந்த என்ன பண்ணியிருப்போம்? பரவாயில்ல, நீ கொஞ்சம் ஊற்றிக்க, நானும் ஊற்றிக்கிறேன், சேர்ந்து நாசமாக போகணும் என்ன பண்ணியிருப்போம்? முடிச்சிருப்போம். ஆனால் அவங்க தெளிவாக இருந்தாங்க, நான் கல்யாண வீட்டுக்குள் கண்டிப்பாக பிரவேசிச்சே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கல்யாண வீட்டுக்குள் நான் கண்டிப்பாக பிரவேசித்தே ஆகணும். நீ விற்கிறவிடம் போய் வாங்கிக்கொள். நீ என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, என் உடன் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் தேவனை சந்திக்க ரெடியாக இருக்கேன். உன் விளக்கு உருப்படியாக இருந்துச்சுன்னா நீ பரலோகம் வருவ. உன் விளக்கில் எண்ணெய் இல்லைன்னா ஏன் எண்ணெயை கொடுத்து உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி 5 பேர்த்த திரும்ப அனுப்பி வச்சாங்க. அவங்க எண்ணெய் வாங்குவதற்குள் மணவாளன் வந்து விட்டார்.
மணவாளன் வந்தபடினால 5 பேர் மணவாளனோட திருமணத்திற்கு போனாங்க. மீதி இருக்கிற 5 பேர் எதற்கு போகவில்லை? திருமணத்திற்கு போகலை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லாமல் போனது? எண்ணெய். இப்போ நம்ம சுயநலவாதியா சுயநலமற்றவர்களா? சொல்லுங்க. பரலோகம் போவதற்கு, தான் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு, நல்ல நிலமாக மாறுவதற்கு நாம் சுயநலமாக தான் இருந்தாகணும். மற்றவங்க பார்த்து உங்க இருதயம் அவர்களை போல ஆனால், மற்றவங்களை பார்த்து உங்க இருதயம் அவங்களை போல சிந்திச்சா, மற்றவங்களை போல உங்க இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருந்ததுன்னா தேவன் வந்து பார்க்கும்போது நீங்கள் குறையுள்ள பாத்திரமா இருப்பீர்கள். நீங்கள் கனி கொடுக்காத பாத்திரமா இருப்பீங்க. ஆனா வெளியே பார்த்தா பச்சைய அழகா இருப்பீங்க. ஆனா உங்க இருதயம் குறைவுள்ளதாக இருக்கு. உங்க இருதயம் அழுக்குள்ளதாக இருக்கும். தேவன் வந்து பார்ப்பாரு, எல்லாம் பச்சையா இருக்கு, ஆனா இருக்க வேண்டிய இடத்துல எண்ணெய் இல்லையே, இருக்க வேண்டிய இடத்துல விளக்கு இல்லையே, உள்ள இருக்க வேண்டிய இடத்துல என்ன இல்லை? குறை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி தேவன் விட்டு விடுவார். பிரியமானவர்களே, தேவன் எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது. கடைசி காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை மணிக்கு அவர் வருவார் என்று தெரியாது. அவர் திருட்டளவாய் வருவார் என்று எழுதப்பட்டிருக்குது. திருடன் வருவது போல இயேசு வருவார். அது எத்தனை நிமிஷத்தில் வருவார், எந்த நிமிடத்தில் வருவார்னு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில எண்ணெயும் திரியும் இருக்கிறதா? நீங்கள் இயேசுக்குள் நிலைத்திருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார்களா? நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆயத்தம் உள்ளவர்களா இருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீகளும் ஆயத்தமாய் வந்தவங்க தான். அந்த ஸ்திரீகளும் தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று வந்தவர்களா? அவர்களும் சகல வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகி பைபிளை வச்சிருந்திருக்கலாம், வேதவசனம் வச்சிருக்கலாம், சகலமும் ரெடியாகி வந்தவங்க தான். ஆனா ஒன்று மறந்து விட்டாங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெயை வச்சு ஓடுனா அதற்குள்ள வந்துடுவாரு. இவ்வளவு என்ன போதும் நம்ம வாழ்க்கைக்கு, இவ்வளவு போதும் இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம இயேசு கிறிஸ்து வந்து தூக்கி விடுவார் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தமாய் போயிருந்தாங்க. மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாச்சு, எண்ணெய் தீர்ந்து போச்சு. நீங்களும் நானும் அப்படித்தான். நம்ம இருதயம் நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கலாம், நம்ம நாளைக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், நாளைக்கு பரிசுத்தமாக வாழ்ந்துக்கலாம், நாளைக்கு 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 என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை நாம் அழுக்குள்ளதாக மாற்றி கொண்டிருக்கிறோம். கடைசி நிமிடத்தில் இயேசு ரத்தத்தில் நம்ம கழுவப்படலாம். ஞானஸ்தானம் ஒவ்வொரு மாதம் 2வது வாரம் வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து என் பாவத்தை மன்னிங்க, என்னை கழுவுங்க என்று சொல்லி ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதம் 2வது வாரம் திருவிருந்து எடுத்தா நாம் பரிசுத்தமாய் மாற்றப்படுவோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ரத்தத்தை புசித்தால் பரிசுத்தமாக மாறிடுவோம், திருவிருந்து எடுத்து பரிசுத்தமாய் மாறிடுவோமா? தேவ சமுத்திர அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொண்டா நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக மாறிடுமா? அது இல்லை. அது அவனுடைய மூளைக்கு தான் பரிசுத்தம் என்று தெரியும். மூளையில் நீ யோசிப்ப, நான் ரத்தத்தை எடுத்துட்டா நான் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டேன், நான் அந்த திராட்சரசத்தை உட்கொண்டா நான் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டேன்னு சொல்லி மூளைக்கு மாத்திரம் தெரியும், இருதயத்துக்கு தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்க, மூளைக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லை, மூளை பரலோகம் வராது. ஆவியாகிய உன்னுடைய சரீரம், உன் சரீரம் பூமிக்கு போயிடும். ஆவி ஆத்மா மாத்திரம் தான் எங்கே வரும்? பரலோகத்துக்கு வரும். மூளை சொல்லும் திராட்சரசத்தை பகிர்ந்தா நான் பரிசுத்தமாய் மாற்றப்படும்னு. ஆனால் இருதயம் சொல்லு, அவங்க திராட்சரசத்தை பகிர்னாலும் அவங்க இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்குது. அவங்க இன்னார் மேல் கோபமாக இருக்கிறாங்க, அவங்க இன்னார் வளரக்கூடாது என்று நினைக்கிறாங்க, இவங்க நாசமாக போக வேண்டும் இருதயம் நினைக்குது. ஆனால் எடுக்கிற கம்யூனியன் எப்படி இருக்குது? ஹோலி கம்யூனியனாக இருக்கிறது. இயேசு சொல்கிறாரு, உங்க இருதயம் முழுவதுமாக திராட்சை செடியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த கனி கொடுக்கிறதாக மாற வேண்டும். நாம் நினைச்சிருப்போம் அந்த 5 ஸ்திரீகள் புத்தி இல்லாதவர்கள், ஒருவேளை புத்தி உள்ளவர்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தா நம்ம முன்னேறி இருக்கலாம் நினைப்போம். அவங்க ஜோம் பண்ணலையே, நான் வந்து சோம்பேறியா படுத்து தூங்கிடலாம், அவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, நாமும் அப்படியே தூங்கிடலாம்னு நினைச்சு உட்காந்து கொண்டு இருக்கிறோமா? புத்தி உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். அவங்க ஜோம் பண்ணலையா, நீங்க ஜோம் பண்ணுங்க. உங்க ஆத்மாவை நீங்க தான் காப்பாற்ற முடியும், உங்க சரீரத்தை நீங்க தான் காப்பாற்ற முடியும், உங்க இருதயத்தை நீங்க தான் சரி செய்ய முடியும். உங்க இருதயத்தை அவங்க சரி செய்ய முடியாது. உலக மற்ற எல்லாத்தையும் மற்றவங்க சரி பண்ணலாம். உங்க அழுகையை மாற்றபடி ஏதாவது பேசலாம், உங்க கண்ணீரை மாற்றபடி ஏதாவது பேசலாம், இல்லை மற்றவங்களை இழிவுபடுத்தி பேசி உங்களுடைய மூளையை வேணா என்ன பண்ணலாம், மாற்றலாம். ஆனால் இருதயத்தை யாரால மாற்ற முடியாது. உங்க இருதயத்தை மாற்றுவது ஒரு மாத்திரம்தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அன்பானவர், அவர் அன்புள்ளவர், அவங்க இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேர் யார்கிட்ட இருக்கணும்? நல்ல நிலமாக இயேசுகிட்ட இருக்கணும். அது அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் பிடுங்கி போட முடியாது. எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம்
20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவருக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தர் சொல்றார். பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு, என்கிட்ட அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். உங்க மேல கை சொல்லுங்க, என்னுடைய 1000 தலைமுறைக்கு என் தேவன் இரக்கம் செய்கிறவர் இருக்காரு. ஆனா அவர் என் மேல இரக்கம் செய்யணும்னா என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கை கொள்கிறதாக மாற வேண்டும். நான் 1000 தலைமுறைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறணும். 1000 தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கணும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னுடைய சகோதரி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதலாவதாக நான் என் பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரமாணம் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பிறக்கணும், பிள்ளைகள் நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல கல்யாணம் முடிக்கணும், நல்ல பேர பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளணும், இன்னும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக மாற வேண்டும், பெரிய பதவிக்கு போக வேண்டும் என்று நினைக்கும் போது உலகப்புறமாக இருக்க தாய் தந்தை நாமளே இவ்வளோ காரியங்களை தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக அடிக்கப்பட்டவர், உங்களை குறித்து எவ்வளோ தரிசனத்தை வச்சிருப்பாரு. அவர் நினைப்பாரு, நான் திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் வச்சு அந்த திராட்சை செடிக்கு தண்ணி ஊற்றி வேறு வரணும் சொல்லி வேறு வளரும்படி செய்து அது பச்சையாக மாறி அது கனி கொடுக்காவிட்டால் அது எவ்வளோ வருத்தமாக அவருக்கு இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து அந்த பிள்ளைகள் வேறு வழிக்கு போனால் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு செடியாக நட்டாரு, ஒவ்வொரு கொடியாக நட்டாரு. ஆனால் அது கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கனி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். நான் பிதாவில் அன்பதாக இருப்பது போல உங்கள் மேலும் அன்பா இருக்கிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொன்னாரு. அப்ப நாம் அன்பாய் மாற வேண்டும் என்றால், பிதா நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில வேறு பற்றி வர வேண்டும் என்றால் முதலாவதாக என்னுடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் அன்புள்ளதாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது பிதா சொல்லியிருப்பாரு, உன்னை கன்னத்தில் அறைவாங்க, உன்னை எட்டி உதப்பாங்க, காரி துப்புவாங்க, உன்னை இலக்காரமாக பேசுவாங்க, உன்னை புறக்கணிப்பாங்க, உன்னை ஊரை விட்டு துரத்துவாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த பூமிக்குள்ள வந்தாரு. அவர் பார்ப்பதற்கு அழகுள்ள ரூபம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்குது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எல்லாம் தெரிஞ்சுதான் பூமிக்கு வந்தாரு. அவர் எல்லாமே பரிசுத்தவான்களை போய் அவர் சுகப்படுத்தல, அவர் போய் பணக்காரர்களை போய் சுகப்படுத்தல, அவர் வசதியானவர் போய் தேடி போய் சுகமாக்கல. அவர் வியாதியஸ்தரை தேடி போய் சுகமாக்கினாரு, திமிர்வாதக்காரனை தேடி போய் சுகமாக்கினாரு, கண்ணில்லாதவனை தேடி போய் சுகமாக்கினாரு. அவர் எல்லாரும் ஏழைகளை பார்த்து 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 அவர்களை சுகமாக்கினாரு. அவரை பார்த்து அவர் இலக்காரமா நினைக்கல, அவர்களை பார்த்து அவர் அருவருக்கல, அவர் ஓடி ஓடி போய் அவர்களுக்கு அற்புதம் செய்தாரு. என் தேவன் ஏழைகளையும், என் தேவன் கைவிடப்பட்டவர்களையும், என் தேவன் புறக்கணிக்கப்பட்டவர்களையும், என் தேவன் அழுக்குள்ளவர்களையும் நோக்கி பார்த்து அவர்களை சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரு. பூரணர் பார்த்து இயேசு போகல, பூரணமா இருக்கிறவங்களை தேடி போகல. அவர் சொல்ற குறைவுள்ளவர்களா இருக்கிற என்னை தேடி இயேசு வந்தார். பக்கத்துல சொல்லுங்க, குறைவா இருக்கிற என்னை தேடி இயேசு வந்தார். ஏன் இயேசு வந்தாருன்னா என் குறையை மாற்றும்படி அவர் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை மாற்றும்படி அவர் வந்தாரு. என்னை மாற்றி கனி கொடுக்கும்படி, நிலைத்திருக்கும்படி, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என் தேவன் வந்தா. என்னுடைய திராட்சை செடியாகிய திராட்சை பழத்தை அவர் மிகுந்த கனி உள்ளதாகவும் அழகுள்ளதாகவும் இனிப்பானதாகவும் விலையுயர்ந்த விலைக்கு விற்கும்படி என் தேவன் உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் இயேசுவுக்கு. அப்போ மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா என் இருதயம் அன்புள்ளதாக மாற்றப்பட வேண்டும். ஆமென். எடுத்து வாசிப்போம். வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, பொறாமை கொள்ளாது,
தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது. அன்பு உங்களுக்கு இருந்தால், இயேசு உங்களுக்குள் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நிலை கொண்டிருந்தால், நீடிய சாந்தம், தயவு, பொறாமை கொள்ளாது, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு செய்யாது. ஆமென், ஆமென். தேவன் இப்படி தான் விரும்புகிறார். நம் இருதயம் இப்படியாக மாறப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம் இருதயம் இப்படியாக உளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் இருதயம் நல்ல நலமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நம் யாரையும் பார்த்து நீங்க நாசமாக போகக்கூடாது என்று சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். அநேகரை பார்த்து இலக்காரமாக சிரிக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார். தேவையில்லாமல் பொய் சொல்லக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அநேகருக்கு கனி கொடுக்கும்படி, அநேகரை சுகமாக்கும்படி, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கும்படி, அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்லும்படி தேவன் விரும்புகிறார். அருவருப்பானதை அன்பு செய்யாது, அன்பு பொய் சொல்லாது, அன்பு தீமை நினைக்காது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு தீங்கு நினையாது. நம்முடைய இருதயம் எத்தனை பேர் மேல தீங்கு நினைத்து கொண்டிருக்கிறது? எத்தனை பேர் நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இவங்க என் வாழ்க்கையில இப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்களே, இவங்க என் வாழ்க்கைக்கு இவ்வளவு கண்ணீரை கொடுத்திருக்கிறாங்களே, இவர்களை தேவன் தண்டிக்க மாட்டாரா? தேவன் இவர்களை அடிக்க மாட்டாரா? எனக்கு அவர் நியாயம் விசாரிக்க மாட்டாரா? எனக்கா இறங்கி அவர் பழி வாங்க மாட்டாரா? இயேசு கிறிஸ்து பழி வாங்குறவர் அல்ல, இரக்கமுள்ள தேவ, அவர் தயவுள்ள தேவ. நீங்க யாருக்கெல்லாம் தீங்கு செய்ய நினைக்கிறீங்களோ அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் நினைப்பாரு. அவர்களை அடிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாரு. அவர்களும் இயேசுவினுடைய அன்பிலிருந்து இழுத்து கொண்டு அவர்களும் பாவம் செய்யாமல் வாழும்படியாக, அவர்களும் தீங்கு இல்லாமல் வாழும்படியாக, அவர்களும் கொலை செய்யாமல் வாழும்படியாக தேவன் அவர்களையும் தான் நேசிக்கிறாரு. அவர்களுக்காக தான் அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. நாம் நினைப்போம் இவர்கள் அடிக்கப்பட வேண்டும் என்று நினைப்போம். இவர்கள் பாவத்துக்கு உரியவர்கள் தான், இவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் தான், இவர்களுக்கு தண்டனை வந்தே ஆக வேண்டும் என்று உங்களுடைய நினைப்பும் என்னுடைய நினைப்பும் இருக்கும். ஆனால் இயேசுவின் நினைப்பு அப்படி இருக்காது. இவர்களும் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும், இவர்களும் கனி கொடுக்க வேண்டும், இவர்களும் நற்கிரிகள் செய்ய வேண்டும், இவர்களும் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த சவுல் என்பவர், பவுலாய் உங்களுக்கு தெரியும். சவுல் என்பவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்களையும் சவுல் என்பவர் ஊழியக்காரர்களையும் அடித்து கொலை செய்கிறவராக இருந்தார். சேவான் கொலை செய்வதற்கு காரணமாக ஒரு காரணமாக இருந்தவர் தான் அவர். தேவனுடைய ஊழியத்தை செய்த சேவானுக்கு இப்படி நடப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் தான் சவுல். எங்கெல்லாம் தேவனுடைய சுவிசேஷம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, எங்கெல்லாம் இயேசு நல்லவர் என்று சொல்கிறாரோ, அங்கெல்லாம் போய் இந்த சவுலா இருந்தவர் அந்த ஊழியக்காரங்களை அடித்து துன்புறுத்தி ஜெயிலில் வைக்கிறவராக, இயேசுவின் நாமத்தை அங்கீகரிக்காதவராக, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்பதில் தீவிர பக்தி உள்ளவராக சவுல் இருந்தாரு. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் சவுல் சாகும்படி ஜெபம் பண்ணிருக்கலாம். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சவுல் ஏன் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறான், இவன் நாசமாக போக வேண்டும் சொல்லி இருக்கலாம். இவன் இந்த பூமியிலிருந்து ஒரு காரியம் நடக்காது, இவன் செத்து போகலாம் என்று சொல்லி இருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயத்துக்குள்ள இருந்த இயேசுவோ இவன் ஒரு நாள் பவுலா மாறுவான், இவன் ஒரு நாள் அற்புதம் நடக்கும், இவனை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், இவனை அடிச்சு தூக்கி போடுவாங்க, ஆனாலும் எனக்காக வைராக்கியம் உள்ளவனாக மாறுவான் என்று சொல்லி தேவன் சவுலை பார்த்து வச்சாரு. ஜனங்கள் எல்லாம் சவுலுக்கு தீங்கு வர வேண்டும் நினைச்சாங்க. ஆனால் இயேசுவோ தீங்கு செய்த அவனை நன்மையானவனாக கர்த்தர் மாற்றினாரு. அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் மாற்றினாரு. நீ யாரெல்லாம் அடிச்சியோ, நீ யாரெல்லாம் தீங்கு நினைச்சியோ, யாரெல்லாம் வாழக்கூடாது நினைச்சியோ, அவர்களெல்லாம் உங்களுக்கு என்பதாக பரிசுத்தவனாக மாறி, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக உள்ளவராக மாறி, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக மாற்றும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க இதயத்தில் சொல்லுங்க, நீங்க தான் வெறுப்பை வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் என்ன பண்ணிருக்கிறீங்க, கசப்பை வச்சிருக்கிறீங்க. உங்க ஆத்துமா தான் பிறரை புறங்கூடிட்டு இருக்கு. உங்க ஆத்துமாவை நீங்க நினைச்சு 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 உங்க வாழ்க்கையில எண்ணெய் இல்லாமல், உங்க வாழ்க்கையில விளக்கு இல்லாமல், உங்க வாழ்க்கையில பரலோகத்துக்கு போக முடியாமல் நீங்கள் உங்க இருதயத்தை கடினமா வச்சிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தை அப்படி பார்க்கறவல்ல, நீங்க பார்க்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து மற்றவர்களை பார்க்கறவல்ல. அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி தேவன் அவர்களுக்கு ஏற்ற
ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்து அவங்களையும் கர்த்தர் மனம் மாற பண்ணுகிறவர் இருக்கிறாரு. ஒருவேளை மனம் மாறுவதற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாங்கன்னா ஏரோது போல புழு பொடுத்து சாவார்கள் ஒழிய மற்றபடி இந்த பூமியில வாழ மாட்டார்கள். அது தேவனுக்கும் அவர்களுக்கும் உரியது. ஆனா உங்களுக்கும் எனக்கு பழி வாங்குறேன்னா இருக்கக்கூடாது. நம் இருதயம் நல்ல நிலமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இருதயம் கனி உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 48ஆம் வரை வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவிடம் வருகிறாள். இயேசுவிடம் வந்து தன் தலைமயிரினால் விலையுயர்ந்த எண்ணெய் எடுத்து தலைமயிரினால் இயேசுவின் பாதத்தை கழுவி விடுகிறார். தன் கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை கழுவி விடுகிறார். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் பாவியான ஸ்திரீ. அங்க இருக்க சீஷர்கள் சொல்றாங்க, இவள் எப்படிப்பட்டவர் என்று. இவர் தீர்க்கதரிசி தானா? இவர் ஊழியம் செய்கிறவர் தானா? இவள் எப்படிப்பட்டவள் என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. இவள் பாவியான ஸ்திரீயா இருக்கிறாளே, இவள் வந்து தேவ பாதத்தை கழுவுறாளே, இவர் மெய்யான தீர்க்கதரிசி தானா? இவள் தீர்க்கதரிசி இருந்தா இவள் பாவியான ஸ்திரீ என்று தெரிஞ்சிருக்குமே என்று அந்த மகன் தன் இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு, சீமோன் நினைக்கிறேன், இயேசு அவரை பார்த்து, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ தண்ணி கொடுத்தியா? நான் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு என்ன பூசணியா? நான் வீட்டுக்கு வந்தேன், நீ இதை செஞ்சியா? ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். ஆனால் 2 பேர்த்தாலும் செலுத்த முடியவில்லை. கடன் கொடுத்தவன் அவர்களை மன்னித்து விட்டான். இப்போ 50 வெள்ளிக்காசு பெற்றவன் அதிக அன்பு வைத்திருப்பானா, இல்லை 500 வெள்ளிக்காசு பெற்றவன் அதிக அன்பு வைத்திருப்பானா என்று கேட்கும்போது அந்த மகன் சொல்கிறார், 500 வெள்ளிக்காசு வச்சவன் தான் அதிக அன்பா இருப்பான். அப்போ அவர் சொல்றாரு, இந்த பாவியான ஸ்திரீயும் அப்படித்தான், என் மேல அதிக அன்பு உள்ளவளா இருந்தா, அதிக மகிமை உள்ளவளா இருந்தா. என் பாதத்துல வந்து அவர் தன்னுடைய அழுகையினால வந்து தன்னை நினைத்து அழுது 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 தன் இருதயத்தை என்னிடத்தை ஊற்றி கொண்டிருந்தா. ஆனா நீயோ எனக்கு தண்ணி கொடுக்கல. அவ பாவியான ஸ்திரீ ஜனங்களுக்கு தெரியும், அவ பாவியான ஸ்திரீன்னு இயேசுவுக்கு தெரியும். அவ பாவியான ஸ்திரீன்னு எல்லா பேரும் சொல்றாங்க, இவ பாவியான ஸ்திரீ, இவ விளங்க மாட்டா, இவ நாசமா போயிடுவா, இவ எழும்பி வருவதற்கு பாத்திரமால இல்ல, இவ இயேசுவின் கால கழுவுவதற்கு தகுதி இல்லை, இவ இயேசு பக்கத்தில் வர்றதுக்கு தகுதி இல்லை, இவ பாவி பாவி பாவின்னு சொல்லி எழுதி முத்திரை போட்டு வச்சுட்டாங்க. அந்த பாவியா இருக்க ஸ்திரீ எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, அந்த பாவியா இருக்க ஸ்திரீ எந்த வீட்டிலே உட்காந்து சாப்பிட முடியாது. அந்த பாவியான ஸ்திரீக்கு மரணமே வந்தாலும் ஒருத்தர் கூட அவள் பணத்தை தூக்கிட்டு போய் போட முடியாது. ஏனால் அவளுக்கு வைக்கப்பட்ட முத்திரை எப்படிப்பட்ட முத்திரை? பாவியான ஸ்திரீ. யாரு பக்கத்துல நெருங்க கூடாது, யாரு பக்கத்துல போய் நல்லா இருக்கேன்னு அவள்கிட்ட கேட்க முடியாது, யாரு போய் அவ சமூகத்தில் நீ சாப்பிட்டே என்று கேட்க முடியாது, நீ தூங்குனே என்று கேட்க முடியாது, உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை என்று கேட்க முடியாது. ஏனென்றால் அவளுக்கு வைக்கப்பட்ட முத்திரை எப்படிப்பட்ட முத்திரை? பாவியான ஸ்திரீ. உங்க இருதயம் எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்கிறது? பாவமான இருதயமா இருக்கிறதா? அழுக்கான இருதயமா இருக்கிறதா? கந்தை உள்ள இருதயமா இருக்கிறதா? ஜனங்களுக்கு கண்ணு தெரியுது, வெளி அலங்காரத்தை பார்க்கறாங்க, வெளி அலங்காரமா இருக்கிற அந்த மகள் எப்படிப்பட்ட மகளா இருக்கிறா? பாவியான ஸ்திரீ. பக்கத்துல சொல்லுங்க, என் தேவன் வெளி அலங்காரத்தை பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளி அலங்காரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாவியா இருக்கிறது. வெளி இருக்கிற அலங்காரம் எப்படிப்பட்ட இருக்கிறது? அழுக்குள்ளதா இருக்கிறது. எல்லாரும் பார்க்கறாங்க, இவள் இப்படிப்பட்டவள் என்று இவருக்கு தெரியாதா? இவ பாவியான ஸ்திரீ என்று தெரியாதா? இவர் பெரிய தீர்க்கதரிசி ஆயிடுச்சு, இவ பாவியான ஸ்திரீ என்று தெரியாதா? பாவியான ஸ்திரீ தான், ஆனா தன் இருதயத்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்தாள்.
இயேசு மேல் அன்பு செலுத்தியிருந்தா. அவன் என் பாவத்தை மன்னியும் என்று இயேசுட்டு கேட்கல. தன் தலைமயிரினால் இயேசுவின் பாதத்தை சுத்தம் பண்ணி கொண்டே இருந்தா. தன் கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை சுத்தம் பண்ணி கொண்டே இருந்தா. அழுது கொண்டிருந்தா. தன் இருதயத்தை முழுவதுமாக இயேசுவிடம் கொடுத்தார். பக்கத்தில் சொல்லுங்க, தன்னுடைய இருதயத்தை ஃபர்ஸ்ட் கொடுங்க இயேசு கிட்ட. உங்க இருதயத்தை ஃபர்ஸ்ட் இயேசு கிட்ட கொடுங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, உங்க இருதயம் எப்படிப்பட்ட கேடு உள்ளதா இருந்தாலும் சரி, உங்க இருதயத்தை மாற்ற ஒருவரால முடியும். எல்லா ஜனங்களும் அவள் பாவி என்று பார்த்தாங்க. இயேசுவோ அவளை பாவியாக பார்க்கல. இயேசுக்கும் தெரியும் அவள் பாவின்னு தெரியும். ஆனா அவர் பாவி என்று பார்க்கல. இயேசு பார்த்தது என்னன்னா, அவருடைய அழுகையும் அவருடைய கண்ணீரும் இயேசுக்கு செலுத்தின மரியாதையும் இயேசுவிடம் தன்னை ஒப்பு கொடுத்த இருதயத்தை மாத்திரம் தான் இயேசு பார்த்தா. அவர் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்தாள் என்று பார்க்கல. ஆனா இருதயம் இயேசுக்கு திரும்பினதா என்று மாத்திரம் தான் பார்த்தாரு. இருதயத்தை இயேசுக்குள் திரும்பினது என்று பார்த்த உடனே இயேசுவா சொல்ற அந்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகளை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் பரிசுத்தமானுங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில கோவம் வந்துச்சு. அந்த சீசருக்கே கோபம் வந்துச்சு. எப்படிப்பட்ட கோபம்? இவர் தீர்க்கதரிசி தானா? இவளை ஆசீர்வதிக்க கூடாது, இவள் எப்படிப்பட்டவன் என்று தெரியாது, இவள் இவ்வளவு மோசமானவ, இவர் தீர்க்கதரிசி தான் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாமே. அப்ப அவனுக்குள்ளேயும் பொறாமை என்ன இருந்துச்சு. ஆனா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படல. ஆனா இந்த மகளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றா இருதயம் இயேசுவுக்கு நேராக பரிசுத்தமா இருக்க வேண்டும். உங்க இருதயம் இயேசுவுக்குள் பரிசுத்தம் உள்ளதாக மாற்றப்பட வேண்டும். இயேசு கூடயே இருந்த சீசர்கள், கூட இருந்த சீசர்களே சொல்றாங்க, இவள் பாவியான ஸ்திரீ, இவ பாவம் பண்ணவ, இவள் ஆசீர்வதிக்கிறதுக்கு இவ பாத்திரமான அல்ல. ஆனா இயேசு அப்படி பார்க்கிறவர் அல்ல. பரிசுத்தம் உள்ளதாக எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தம் உள்ளதாய் பார்க்கிறார். அவர் நினைப்பாரு, இந்த மகளுக்குள்ளேயும் நான் கனியை வச்சிருக்கிறேன், இந்த மகளையும் நான் திராட்சை செடியாக மாற்றின சித்தம் உள்ளவராக இருக்கேன், இந்த மகளுக்காக தான் அடிக்கப்பட நான் வந்திருக்கிறேன், இந்த மகளுக்காக தான் ரத்த சிந்த வந்திருக்கிறேன், இந்த மகளும் பரிசுத்தமான ஸ்திரீ என்று சொல்லி தேவன் என்ன பண்ணாரு? பரிசுத்தமாக மாற்றினாரு. இன்னைக்கு உங்களையும் தேவன் பரிசுத்தமாக மாற்ற வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:28 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. உங்கள் வாழ்க்கையில் நன்மை இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இருக்குதா? நீங்கள் என்ன யார்கிட்ட அன்பு கூறாமல் இருக்கிறீங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அடுத்த வசனம் வாசி 1 யோவான் 4:9 வாசித்தீங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, தம்முடைய, எல்லாரும் கவனிங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தன் ஒரே பேரான குமாரனை பலி கொடுக்கும்படி, தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனது சாக கொடுக்கும்படி. ஏன்னா அவர் நம்மேல் வைத்த அன்பினால தன் மகனை பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவர் நம்மேல் வைத்த கிருபையினால தன் மகனை பலியாக ஒப்பு கொடுத்தாரு. நாம் நல்ல கனிகளை கொடுக்கும்படி அவர் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே தேவன் நம்மேல் வைத்த அன்பிற்கு அடையாளம். வசனம் சொல்கிறது, அவர் அனுப்புனதினால், இவ்வுலகத்தில் அனுப்புனதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்ப திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர். இயேசு திராட்சை செடி, கனிகள் யாருங்க? நாமெல்லாம் கனிகள். திராட்சை தோட்டக்காரர் நம்ம நல்ல கனிகளை கொடுக்கும்படி திராட்சை செடியை உருவாக்கினாரு. அந்த திராட்சை செடி உருவாகலைன்னா கனிகள் வெளிப்படாது. வேறு ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்படாவிட்டால் திராட்சை செடி உருவாகாது. அந்த வேறு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டனால தான் அது திராட்சை செடியா மாறினது. அந்த திராட்சை செடி யாருக்காக மாறப்பட்டதுன்னா நாம் கனி கொடுக்கும்படி மாறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை நீங்கள் கனி கொடுக்க வேண்டாம் என்றா அவர் வேறும் திராட்சை செடி மாத்திரமே இருந்திருக்கலாம் அல்லவா? கனி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா? அவர் திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி. திராட்சை தோட்டக்காரர் திராட்சை செடியாகவே இருந்திருக்கலாம் அல்லவா?
அது மிகுந்த கொடிகளையும் மிகுந்த கனிகளையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மேல் அன்பு வச்சிங்கன்னா அவருடைய ஆசை என்னன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமான கனிகளை கொடுக்க வேண்டும், நீங்கள் அன்புள்ள கனிகளை கொடுக்க வேண்டும், அநேகருக்கு மகிமையான கனிகளை கொடுக்கும்படி தேவன் உங்களை உருவாக்கினார். ஆனால் நாம் எப்படி மாறணும்னா அந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறணும் என்றால் நம் இருதயத்தை முதலாக இயேசுவிடம் செலுத்த வேண்டும். நாம் முதலாவதாக இயேசுவிட அன்பு செலுத்த வேண்டும். நம் இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும். நம் இதயத்தில் இருக்கிற உலகப்புறமான காரியத்தை தூக்கி போட்டு, உலகப்புறமான ஆசைகளை தூக்கி போட்டு, உலகப்புறமாக இருக்கிற வெறுப்புகளையும் வேதனைகளையும் உலகத்தில் இருக்கிற கசப்புகளையும் தூக்கி போட்டு உங்கள் இருதயத்தை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்தா தான் அந்த வேர் உங்கள் இருதயத்தில் பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேர் பற்றி பிடிச்சா தான் மிகுந்த கனி உள்ளதாக மாறப்படும். இயேசு கிறிஸ்து வந்து பேதுருட்ட கேட்கிறாரு, என் மேல் அன்பா இருக்கிறாயா? திரும்ப கேட்கிறார், என் மேல் அன்பா இருக்கிறாயா? மூன்றாவது கேட்கிறார், என் மேல் அன்பா இருக்கிறாயா? நீ கனிகளை கொடுப்பாயா? என் ஜனங்களை மேய்ப்பாயா? அவர் சொல்றாரு, நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்குது உமக்கு தெரியும். அவர் அன்பா இருக்கிறேன் என்று தெரியும். ஆனாலும் வந்து கேட்கிறாரு, என் மேல அன்பா இருக்கிறியா? என் ஜனங்களை மேய்ப்பாயா? என் மேல அன்பா இருக்கிறியா? என் ஜனங்களை மேய்ப்பாயா? என் மேல அன்பா இருக்கிறியா? என் ஜனங்களை மேய்ப்பாயா? நீ உங்களை பார்த்து கேட்கிறாரு, என் மேல அன்பா இருப்பீங்களா? மிகுந்த கனிகளை கொடுப்பீங்களா? என் மேல அன்பா இருப்பீங்களா? அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீங்களா? என் மேல அன்பா இருக்கிறாயா? இல்ல இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வீங்களா? என் மேல அன்பா இருக்கிறாயா? ஓ இருதயத்தில் இருக்க கோபத்தை தூக்கி போடுவியா? என் மேல அன்பா இருக்கிறாயா? ஓ இருதயத்தில் இருக்க வெறுப்பை தூக்கி போடுவீங்களா? என் மேல அன்பா இருக்கிறாயா? ஓ இருதயத்தை எனக்கு கொடுப்பையா என்று சொல்லி தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் இருதயத்தை இயேசுக்கு கொடுக்க ரெடியா இருக்க? எல்லாரும் அப்படி எழுமி நின்று கொள்வோம். ஏசப்பா, என் இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ராஜா. என்னை கனி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. என்னை ஒரு திராட்சை செடியாக மாற்றுங்க. நான் வளமிக்க தோட்டத்தை போல மாறணும், வற்றாத நீரூற்றை போல மாறணும் என்று சொல்றோம். அப்படியே எழுமி நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நேச அன்பின் பரலோக எஜமானனே, இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் வளமிக்க தோட்டமாக மாறட்டும் ராஜா. அவன் இருதயம் முழுவதும் பரிசுத்த ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. இயேசுவின் இருதயம் இயேசுக்கு நேராக திரும்பட்டும் என்று செபிக்கிறேன். மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக என்று செபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்யும். காத்துக்கொள்ளும். எல்லாரும் எழுமி ஹல்லேலூயா.